أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين. أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مدد وعلم سلطان الأولياء نائب رسول الله رحمة للعالمين خواجہ معین الدین حسین الحسن چشتی سنگری ثم أجميري حضور غريب نواز رضي الله عنه وأفاض علينا البركات منه دهر الدهر آمين. நாயகம் அவர்களின் ஷேக் நாயகமான ஹவுசுல் அக்பர் அஹ்ல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ख्वाजा उस्मान हारूनी रज़ियल्लाहु ताला वफ़ाद अलैहि बरकात मिनहु दहर आमीन. நாயகம் அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய சரியான தினமாகும் இந்த ஷவ்வால் முகர்ரம், இந்த கண்ணியமிக்க ஷவ்வால் மாதத்துடைய பிறை 5வது இந்த இரவு खाजा நாயகத்துடைய ஷேக் நாயகமான खाजा உஸ்மான் ஹாரூனி நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய சிறப்பான தினமாகும். खाजा நாயகத்துடைய ஷேக் நாயகம் அதிலே என்ன சாதாரண ஒரு பாமர மனுஷன் கூட ஆமத்து நாசில் உள்ள ஒரு ஆளு கூட அல்லாஹ்வால விளங்குவான். மசாலா என்ன खाजा உஸ்மான் ஹாரூனி நாயகத்துடைய மகா மகத்துவம் எந்த அளவுக்கு ஒப்பற்ற உயர் பெறும் விசேஷமானதுன்னு சொல்லி. காரணம் அவங்களோட முரீது யாரு? खाजा மொய்னுதீன் சிஸ்தி. உஸ்மான் ஹாரூனி நாயகத்திட்ட சிஷ்யக்குள்ள யாரு? खाजा மொய்னுதீன் சிஸ்தி. அவுலியாக்களுடைய அரசரான, அவுலியாக்களுடைய ராஜாதிராஜ மகாராஜரான ரஹ்மத்துல் ஆலமீன் खाजा மொய்னுதீன் சிஸ்தி நாயகம் உஸ்மான் ஹாரூனி நாயகத்துடைய முரீதுன்னு சொல்லும் போதே நமக்கு என்ன தெரியும்? அந்த குருநாதன் எந்த அளவுக்கு மகா கௌரவமிக்கவங்க, எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்களாம் அவங்க இருப்பாங்க. நமக்கு என்ன விளைஞ்சிக்கிறதுக்கு அல்லாஹ்வால முடியும். அல்லாஹ் ரசூல் அப்பேற்பட்ட நாதாவுடைய உருஸ் முபாரக் இந்த ஷவ்வால் மாதம் வேற 5வது இந்த ராத்திரி மாதம் மதீனா முனவ்வரா கணக்குப்படி என்ன இன்னைக்கு போகிற 5 மாஷா அல்லாஹ். அஜ்மீர் கணக்குப்படி நாளைக்கு போகிற 5. ஆனால் खाजा நாயகத்துடைய ஷேக் நாயகம் எங்கே இருக்கிறாங்க? மக்கா முகர்ரமாவில் இருக்கிறாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக பரிசுத்த பேரொளி ஜொலிக்கும் திவ்ய திருமேனியோடு ரசூலுல்லாஹ்வுடைய ஜஸத் அக்தஸுல் அலீல் அலீமோடு ஒட்டி உறவாடிய உன்னதமான மகா உத்தமியாகிய முதல் உம்முல் மோமினின் ஆகிய நம்முடைய ஆரோக்கிய தாயாகிய சையீதா எஜமானிம்மா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அம்மா சீதேவி நாச்சியா ஹதீஜா நாயகத்துடைய ஒளிமயமான திருப்பாத மலரடியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஜன்னத்துல் முஅல்லால மாஷா அல்லாஹ், மக்கா முகர்ரமால உள்ள ஜன்னத்துல் முஅல்லால. உஸ்மான் ஹாரூன் நாயகர் அவங்க ரவுதா ஷரீஃப் இருக்கிற இடம் எவ்வளோ பெரிய விசேஷமான இடம்னு சொன்னால், அவங்களோட முபாரக்கான தலைமாட்டில் யாருன்னா இருக்கிறா? எஜமானியமா ஹதீஜா நாயகி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கண்மணி நாயகத்துடைய முதல் திருமகனார் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் புள்ள
நாயகத்துடைய முதல் ஆம்பளை பிள்ளை எஜமானிமா ஃபாத்மா நாயகத்துடைய காக்கா நாயகம் நானா ஃபாத்மா நாயகத்துடைய அருமை மூத்த சகோதரர் அதற்கு செய்துனா காசிம் அலி இஸ்லாம் இருக்கிறாங்க. அம்மா கதீஜா நாயகி நாயகத்தை எப்படி கூப்பிடுவாங்க? அபுல் காசிம் தான் கூப்பிடுவாங்க. காசிமுடைய வாப்பாவன்ட்டு கூப்பிடுவாங்க. மாஷா விளங்குச்சா? அந்த பழக்கம் தான் நம்ம வீட்டுலாம் என்ன பிள்ளையோட பேரை சொல்லி இன்னார் வாப்பாவை சொல்லி சொல்றான். மனைவி மாறும் மாப்பிள்ளை சொல்லும் போது என்ன இன்னார் வாப்பா. அப்புறம் இது நம்ம உம்மா செய்தேவி ரதியல்லா தல்லான்னா எதுமா வாப்பான்னு அதை சொல்லுவாங்க. செய்து வாப்பாட வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மாஷா அப்போ அது எதுலேருந்து எஜமானிமா ஹதீஜா நாயகத்துடைய சுன்னத்து ஷரீஃப். மாஷா கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷால்ல என்ன ஹதீஜா நாயகத்துக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளை 2 பிள்ளை, காசிம் அப்துல்லா. காசிம்ங்கிற பிள்ளைக்கு தையிபுன்னு ஒரு சிறப்பு பேர் உண்டு. நாயகம் தையிபுன்னு கூப்பிடுவாங்க. தையிபுன்னா என்ன? மனமிக்கவரே, நறுமணம் கமலக்கூடியவரே. யாரோட புள்ள? அவங்க அல்லாடைய 100 புள்ள. அல்லாடைய அல்லாடைய 100 முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னுல் கரீம். மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு நாயகத்துக்கு ஹதீஜா நாயகத்துக்கும் மொத்தம் கண்மணி நாயகத்துக்கு 3 ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஹதீஜா நாயகி பெற்றது 2 ஆம்பளை பிள்ளை. அப்புறம் மாரியத்தில் கிருத்தியா நாயகி பெற்றது 1 ஆம்பளை பிள்ளை. எஜமானிமா ஃபாத்திமா நாயகத்துக்கு கூட பிறந்தவங்க 2 ஆம்பளை பிள்ளை. ஃபாத்திமா நாயகத்துடைய நானாமார், ஃபாத்திமா நாயகத்துடைய மூத்தவங்க. ஒன்று காசிம், இன்னொன்று அப்துல்லா. இவங்க காசிமுக்கு பேரு தையிபுன்னு சொல்லுவாங்க. அப்துல்லா நாயகத்து பேரு தாஹிர்னு சொல்லுவாங்க. அப்துல்லா யாரு? கண்மன் நாயகத்துடைய வாப்பா நாயகம், ஹாஜா நாயகத்துடைய அருமை பாட்டனார், ரோது நாயகத்துடைய பாட்டனார், உஸ்மான் ஹாரூன் நாயகத்துடைய பாட்டனார், காதல் அவுலியா பாதுஷா நாயகத்துடைய பாட்டனார், மூரல் புகார நாயகத்துடைய பாட்டனார், உலகத்திலோட எல்லா அவுலியாக்களுக்கும் பாட்டனார். அது மட்டும் அல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல அமல் நாமால நன்மைகள் பதிவு செய்யக்கூடிய அமல் நாமால அல்லாஹ் இடத்துல அதிகமான நன்மையை பெற்றவங்க, அதிகமான நன்மையை பெற்றவங்க. மாஷா அல்லாஹ் என்ன நபிமார்களுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் அமல் நாமால நன்மைகள் எழுதக்கூடிய பட்டோலையில அதிகமான நன்மையை பெற்றது யாரு? மாஷா அல்லாஹ். நல்லா கவனிக்கணும். ஹாஜா நாயகத்துடைய பரிபூரணமான சந்தோஷத்தை நமக்கு என்ன அல்லாஹ் நசீபாக்குன காரணத்தினால தான் இதை நம்ம மனாகிபு செய்யக்கூடிய தௌஃபீக் ரப்புல் ஆலமீன் செய்யறோம். புரிஞ்சா? குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்து வருது, المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا. சூரத்துல் கஹ்ஃப்ல வருது. உலகத்துல என்ன ஆண் பிள்ளைகளும் உலக அலங்காரங்களும் அதெல்லாம் துனியாவோட போயிடும். உங்க பிள்ளை குட்டி அலங்காரம்லாம் துனியாவோட போயிடும். அல்லாஹ் இடத்துல மாஷா அல்லாஹ் தரிபட்டிருக்கிற மேலான நன்மை பாக்கியாத்து சாலிஹாத். பாக்கியா சாலிஹாத்துல வேலூர்ல உள்ள மதரசா இல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். இதுல தான் பாக்கியாத்து, அந்த பாக்கியாத்துக்கு பேர் கொடுத்தாங்க கருதுனா. புரிஞ்சா? பாக்கியாத்து சாலிஹாத் மானா என்ன? அதாவது ஆயத்துடைய தொடக்கத்திலிருந்து பார்த்தோம்னா அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. உங்களோட பிள்ளைகள், உங்களோட செல்வம், சொத்து, சுகம், உங்களோட பதவி, பட்டம் எல்லாம் என்ன? உலகத்தோட எல்லாம் போயிடும். உலகத்தோட எல்லாம் போயிடும். புரிஞ்சா? யாராவது ஒரு மனுஷன் என்ன, இப்ப ஹிர்கல் ராஜா பெரிய சக்கரவர்த்தியா இருந்தார், அவரை விட்டுருவோம். எத்தனை முஸ்லீம் ராஜாக்கள் அப்படி சவுதி கிங் இருக்கிறாப்புல, கியாமத்துல ரொம்ப சவுதி கிங்கா வருவார். அவரு எல்லாரும் மனுஷனோட ஒரு மனுஷனா தான் வருவாப்புல. புரிஞ்சா? அல்லாஹ் மொழி வரும்போது சவுதி கிங்கு பெரிய மஃபாஹலா கந்துரோலாம் போட்டு வருவாப்புல. கியாமத்துல யாருக்கும் ட்ரெஸ் கிடையாது, எல்லாரும் வித்தவுட் ட்ரெஸ் தான். எல்லாரும் வித்தவுட் ட்ரெஸ் தான் கியாமத்துல. யாருக்கும் எந்த மனுஷனுக்கும் உடை கிடையாது.
நபிமார்கள் தான் உடுப்பு உடுத்திருப்பாங்க. வேற மூமின் முஸ்லீம் காபிர் எல்லாம் மசாலா என்ன வித்தவுட் ட்ரெஸ் தான். ஒருத்தருக்கு உட கிடையாது. எப்படி தாய் வைத்திறந்து வந்தோமோ அந்த மாதிரி சொர்க்கத்துக்குள்ள நம்ம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு காஜா மொயினுதீன் சிஸ்தி நாயத்துடைய கதமைனி ஷரீஃபை நாளில் கரீமில் சதகா ஷரீஃபுல காஜா நாயகம் நம்மளை எல்லாம் என்ன சொர்க்கத்துக்கு அவங்க சேக நாயகம் உஸ்மான் ஹாரூன் பரக்கத்துக்கு கொண்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம சொர்க்கத்துக்கு ஆமீன் சொல்ற கூட்டிட்டு நிற்காது ரோன் இழுத்துரும் ராஸ்கல். என்ன சொர்க்கத்துக்குள்ள போன பிறகுதான் என்ன நமக்கு அங்க அல்லாஹ் சுந்து ஸ்தபரக்கு பட்டையெல்லாம் கொடுப்பாமா சார் விளங்குச்சா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சில பேருக்கு திஷ்டி ஏற்படும் போது சேர் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு வியாதி அவனுக்கு வரும். அது கரிமார்கள் ரொம்ப ராகத்தாக்கிட்டே இருப்பான். எல்லாருக்கும் இது வரும். ஒரு ஆளுக்கு மந்த பிடிச்ச மாதிரி இருப்பான் சில நேரத்தில். கரீம்னா சலாமத்தாக்கும். இப்போ மாஷாஅல்லாஹ் என்ன இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரலியல்லாஹு தஆலா அவங்களோட தஃப்சீர் கபீர்ல மாஷாஅல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபுடைய இந்த ஆயத்து ஷரீஃபுக்கு தஃப்சீர் எழுதுறாங்க. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி சுன்னத் ஜமாஅத்துல மிகப்பெரிய இஸ்லாமிய உலக பிரசித்தி பெற்ற தஃப்சீருல் கபீர்ங்கிற தஃப்சீர். அந்த தஃப்சீர்ல எழுதுறாங்க சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆயத்து ஷரீஃப் அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்து சுகமும் பட்டம் பதவியும் எல்லாமே என்ன இந்த உலக அலங்காரம். அது ஆகிரத்தில் ஒரு யூஸும் கிடையாது. ஆகிரத்தில் ஒரு யூஸும் கிடையாது, ஒரு உபயமும் கிடையாது, ஒரு மம்ஃபத்தும் கிடையாது. பட்டம் பதவியெல்லாம் கொண்டு உங்களுடைய சொத்து சுகத்தை கொண்டு என் பேர பிள்ளை குட்டியை கொண்டு அல் பாக்கியாத்து சாலிஹாத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல பொருத்தப்பட்ட அமல்கள், அல்லா இடத்துல பொருந்தப்பட்ட அமல், அல்லாஹ் அக்செப்டட் பண்ண, அல்லாஹ் கபூல் செய்து கொண்ட நல்ல அமல்கள். அல்லாஹ்வும் ரசூலும் எந்த விஷயத்தை பொருந்தி கொள்றாங்களோ அப்படி அல்லாஹ்வுக்கு ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திரு பொருத்தத்திற்குரிய நல்ல அமல்கள் இருக்குதுல்ல, அந்த நல்ல அமல்களை தவிர உங்களுக்கு ஆகிரத்தில் வேறு ஒன்றும் பயனளிக்காதுன்னு அல்லாஹ் இந்த ஆயத் ஷரீஃபில் சொல்றான். இந்த ஆயத் ஷரீஃப் தஃப்சீர் எழுதும் போது இமாம் ராஸி ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் கபீர் எழுதுறாங்க அல் பாக்கியாத்து ஸாலிஹாத். என்ன அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் பொருத்தமான, அல்லாஹ் ரசூல் சந்தோஷப்படுற மாதிரி காரியங்கள் செய்யக்கூடிய ஹலாலான மக்களை நீங்க பெற்றீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற பிள்ளைய அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பொருத்தமா நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல்களும் மூலமாக, அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்மைகள் மூலமாக பெற்றோருக்கு மாஷாஅல்லாஹ் கியாமத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். நீங்க மாஷாஅல்லாஹ் என்ன இப்ப நம்மள அல்லாஹ் நல்ல அமல் செய்ய வைக்கிறானா, நம்ம உம்மா ஆப்பாக்கு கண்ணியம் இருக்குது எங்க கியாமத்து நாளையில. அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்றான் பாக்கியாத்து ஸாலிஹாத்துன்னு சொல்லி. புரிஞ்சா? நல்லா கவனிக்கணும். பிள்ளைகள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மூலமாக பெற்றோருக்கு மாஷாஅல்லாஹ் கியாமத்துல அல்லாஹ் இடத்துல பெரிய கண்ணியம் இருக்குது. அதுதான் பாக்கியாத்து ஸாலிஹாத் வ கைருன் இன்த ரப்பிக ஸவாப வ கைருன் அமலான்னு குர்ஆன் சொல்லுதுன்னு இமாம் ராஸி கல்மே போட்டு ஆடிட்டு இருக்கிறார். ராஸி மாமர் தஃப்சீர் செய்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நாம் அங்கே திங்க் பண்ணி பார்க்கணும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமா அமல் செஞ்சது யாராவது உண்டா? ரசூல்லா விட அதிகமா அமல் செஞ்சது யாராவது உண்டா? மனிதர்கள்ல அல்ல, மூமின்கள்ல அல்ல, நபிமார்கள்ல இல்ல, ரசூல்மார்கள் இல்ல, உலுல் அஸ்முகள்ல யாரும் கிடையாது மாஸ்டர். நபி ரசூல்லாம் விட்டுருவோம். உலுல் அஸ்முகிறாங்கல்ல 5 பேரு ரசூல்லா சேர்த்து. நாயகம் முதலாவது உலுல் அஸ்மு, அடுத்தது யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் மூசா நபி, அப்புறம் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்கள யாரும் கிடையாது மாஸ்டர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே கிடையாது. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ்க்கு அடுத்தது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மாஷாஅல்லாஹ். அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் செய்ய அமலுக்குடைய உம்மா அப்பாக்கு கியாமத்துல மிகப்பெரிய கௌரவம் இருக்குதுன்னா, அப்ப கியாமத்துல மிகப்பெரிய கௌரவத்துல யார் இருப்பாங்க? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிதைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நஹீரைன் நஸீரைன் கரீமைன் அதீமைன் ரவுஃபைன்
சித்திகைன் மக்தூமைன் ஹசனைன் முஸ்தபைன் முஜ்தபைன் அப்துல்லா அமீன் அலைஹி வஸல்லத்து வஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி பரகாத் மின்ஹுமா தஹரத்தன் ஆமீன். அவர்கள் தான் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய கௌரவத்திற்குரிய பெற்றோர்களா இருப்பாங்க மாஷா அல்லாஹ். அவங்க பெற்றெடுத்த மாணிக்க யாரு? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம். ஏய் சொல்லு, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம். அவன்கிட்ட கொடுத்து கிட்ட வந்துட்டார். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் மாஷா பொண்ணு அப்படிதான். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் அவன்கிட்ட கொடு. சையதுனா அப்துல்லா நாயகம் கிட்ட சையதுனா அப்துல்லா நாயகம் சையதா ஆமினா நாயகி பெற்றெடுத்த மானுக்கு யாரு மாஷா அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் மாஷா அல்லாஹ். கிட்ட கை மேல அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கியாமத்துல என்ன அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய கௌரவத்துக்குள்ளவங்களை யார் இருப்பா? கண்மணி நாயகத்துடைய சங்கையான பாப்பா நாயகமும் சிறப்பான உம்மா நாசியார் தான் இருப்பாங்க மாஷா. புரியுதா? அப்ப எந்த மனாக்கிபு மஜ்லிஸா இருந்தாலும் அதுல முதல் நம்ம யாரை மஜ்லிஸ் செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் ஷரீஃபின் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்யணும் மாஷா. புரியுதா? விளங்குதா? காரணம் என்ன? கியாமத்துல எல்லா அல்லாஹ்வுடைய அடியார்களும் தன் நிலை என்னாகுமோ ஏதாகுமோங்கிற அதிர்ச்சியில பயத்துல உறைந்து போயிருக்கும் போது அல்லாஹ்வால முழு கௌரவம் அளிக்கப்பட்டு முழு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய முகர்ரபான் நல்லடியார்களா யார் இருப்பா? சையதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த பெருந்தகைகளான பாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹியால மகா கௌரவமிக்க கண்ணியமான வலிமையான மிம்பர் ஷரீஃப்ல என்ன கம்பீரத்தோட உட்கார்ந்து இருப்பாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான பாப்பா நாயகம் சிறப்பான உம்மா நாச்சியார். புரிஞ்சா? குர்ஆனை உறுதிப்படுத்துது. குர்ஆன் ஆயத்து விளங்குச்சா? குர்ஆன் ஆயத்தப்பா. தஃப்சீர் எது? ராசி இமாமுடைய தஃப்சீர் கபீர். இமாம் ஃபக்ருத்தீன் ராசியுடைய தஃப்சீர் அல் கபீர்ல மாஷா அல்லாஹ் என்ன ராசி இமாம் எழுதுறாங்க மாஷா அல்லாஹ். அல் மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. சூரத்துல் கஹஃப் எல்லாரும் வெள்ளிக்கிழமை ஓதுறாப்புல. ஓதுனா போதுமா? விளங்கோட செய்யணும் மாஷா அல்லாஹ். ஓதுனா போதாதுங்கிற வரத்தில குர்ஆனை தர்த்தீலா. குர்ஆன் என்ன செய்யுங்க? தர்த்தீபா ஓது மாஷா அல்லாஹ். கீழே ப்ராப்ளம் மசாலா என்ன? தர்த்தீபா ஓதுங்க மாஷா. குர்ஆனை தர்த்தீபா ஓதுங்க. தர்த்தீபா என்ன அர்த்தம்? மூக்கை நாக்கை வளர்த்து கராத்து ஓதுனா பத்தாது, விளங்கி ஓது. என்ன செய்ய? விளங்கி ஓதப்பா. என்ன ஓதுறான்னு விளங்கிட்டு ஓது. நாயகத்துல சங்கையான உம்மா பாப்பா முஸ்லிமானு கேட்கிற மூதேவிகள் இந்த காலத்துல எத்தனை பேர் இருக்கிறோம்? புரிஞ்சா? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? கியாமத்துல மகா கௌரவத்துக்குள்ளவங்க அவங்க தான் மாஷா. புரியுதா? ரசூலுல்லாஹ் உம்மா பாப்பா என்னங்க? நாயகத்துடைய உம்மா பாப்பாக்கு உள்ள கௌரவம் எந்த பெரிய குத்துப கௌசும் கூட கிடையாது. புரியுதா? காஜா நாயகம் யாரு? பெரிய கௌசு சையதுனா அப்துல்லா நாயகத்துடைய பேரப்பிள்ளை. நாயகத்துடைய சங்கையான கீழையா சொல்லிட்டியா? இப்படி வாங்கி நாயகத்துடைய சங்கையான வாலிதைன் ஷரீஃபின் சையதுனா அப்துல்லா நாயகம் சையதா ஆமினா நாயகத்துடைய சிறப்பான நாலேன் ஷரீஃபைன்னா தலைக்கு மேல வச்சுட்டு இருக்கிறவங்க யாரு? ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி நாயகம். விளங்குச்சா? எதுமா ஹாஜா நாயகம் என்ன? கண்மன் நாயகத்துடைய பேரப்பிள்ளை. அப்ப ரசூலுல்லாஹ் உம்மா அப்பா ஹாஜா நாயகத்துக்கு யாரு? பாட்டனார், பாட்டியா மாஷா அல்லாஹ். அப்ப நாயகத்தை பெற்றெடுத்த மாணிக்கங்களான வாலிதைன் ஷரீஃபைனான சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய நாலேன் ஷரீஃப் எங்க இருக்குது? ஹாஜா நாயகத்துடைய சங்கையான அந்த தலைக்கு மாசான கிரீடமாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது மாஷா. ஹாஜா நாயகத்துடைய திருப்பாதத்தை உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களும் தலையில சுமக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை மாஷா நம்ம தாய்மாக்கி தரணும் மாஷா. விளங்குச்சா? அப்பேற்பட்ட ஹாஜா குத்புதீன் பக்தியார் பாபா ஃபரீதுதீன் அவுலியா, खाजा निजामुद्दीन नायक, खाजा अलाउद्दीन अली अहमद साबिर, खाजा सामुद्दीन नायक, खाजा जलालुद्दीन मखदूम जहान का எல்லாரும் காதலோடைய பாதுஷானா எல்லாரும் ஹாஜா நாயகர் கதமேரி ஷரீஃப் தலைக்கு மேல வச்சிருக்காங்க. அந்த ஹாஜா நாயகத்துடைய சங்கையான சர் முபாரக்
ராசல் கரீமுக்கு தாஜ் எது மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஃபினுடைய வாலிதைன் ஷரீஃபுடைய நாலேன் ஷரீஃப். புரியுதா? நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபினுடைய நாலேன் ஷரீஃப் ஹாஜா நாயகத்துடைய தலைக்கு சங்கையான தலைக்கு கிரீடமா இருக்கு. அப்பேற்பட்ட நாயகமார்கள் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான வாப்பா நாயகம் செய்த அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், உம்மா நாச்சியார் செய்த ஆமினா அலைஹிஸ்ஸலாம். அப்ப கியாமத்துல என்ன மகா உன்னதமான மிகப்பெரிய கிரேட்னஸ் அல்லாஹ் யாரு கொடுக்கறான்? நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃப். காரணம் என்ன? குர்ஆன் தஸ்தீக் செய்யுது. ரசூலுல்லாஹ்வை விட ஒரு சாலிஹான பிள்ளைய உலகத்துல பெற்றது யாரும் கிடையாதுமா. நாயகம் யாரு? எல்லா சாலிஹீன்களுக்கும் இமாமே அவங்கதான். சாதாரண சாலிஹீன்களுக்கு அல்ல, நபிமார்கள், ரசூல்மார்கள், உலுல் அஸ்முகள், அவங்களுக்கெல்லாம் இமாம் யாரு? சுல்தான் யாரு? மாலிக் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? மலிக்குல் முர்சலீன், மலிக்குல் முர்சலீன், ரசூல்மார்களுடைய அரசர், உலுல் அஸ்முகளுடைய அரசர் யாரு? ஹபீபுல்லாஹி நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபத்தான முதல்வர் நாயகம். அப்பேற்பட்ட நாயகத்தை பெற்றெடுத்த மாணிக்கங்களான அல்லாஹ்வுடைய அரிசி அலங்காரமாக்கக்கூடிய நூர். அல்லாஹ்வுடைய அரிசி என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் ஷரீஃபுடைய வஜ்ஹுல் கரீமை கொண்டு அல்லாஹ்வுடைய அரிசி அலங்காரம். அல்லாஹ்வுடைய அரிசி சீனத்தால் அல்லாஹ்வுடைய அரிசி அங்க நம்ம முஹப்பத் வைக்கிற பரக்கத்து கொண்டு அவங்களோட பரக்கத்தால் அல்லாஹ் அவங்களுடைய நாலேஜ் பரக்கத்து கொண்டு அல்லாஹ் நம்மளோட கல்பு ரூஹ் நம்மளோட துனியா ஆখিরাத் எல்லாத்தையும் அல்லாஹ் ஜோதிமயமா அல்லாஹ் ஜொலிக்க வச்சிருக்கான். ஆமீன். அப்பேற்பட்ட நாதாக்கள் யாரு? கல்மன் நாயகத்துடைய வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா நாயகம். அதனால அவங்களோட திருநாமத்தை பிள்ளைக்கு வச்ச உடனே நாயகம் அப்துல்லா நாயகத்தை எப்படி கூப்பிடுவாங்க? தாஹிர்னு கூப்பிடுவாங்க. வாப்பாட பேரை வச்சு அப்துல்லான்னு கூப்பிட மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு வாப்பாட திருநாமத்துக்கு கண்ணியம் செய்யறாங்க பாருங்க சார். ரொம்ப நம்ம கவனிக்கணும். இதே ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஆலிம் சமார் சும்மா ஜியாரத் வந்துட்டு போனா பத்தாது. ஹாஜா நாயகத்துடைய கல்பு கனியை நம்ம எப்ப பறிக்க முடியும்? இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சுட்டான் மாஸ்டர். புரிஞ்சா? நாம ஓடினாலும் நம்மள கரீம் நவாஸ் விட மாட்டாங்க மாஸ்டர். காரணம் என்ன? அவங்க மகா சந்தோஷப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹாஜா நாயகன்னா ஆனந்த பேரானந்தத்துல எஜமா இப்ப தாண்டவம் ஆடிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் ஷரீஃப் அவங்களோட ஹக்க நாம அவங்கள போலல, அவங்க அல்லாஹ்வால புகழப்பட்டவங்க. அந்த நாதாக்களுடைய புகழ நம்ம பேசுற பரக்கத்து கொண்டு நாம புகழக்கூடியவங்கள நம்மள அல்லாஹ் ஆக்கிடுவான். புரிஞ்சா? விளங்குதா? ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியம் செய்யறாங்க? வாப்பாட திருநாமத்தை வச்சு பிள்ளை என்ன வாப்பாட திருநாமம் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. இப்ப என் பேர் என்ன? சையீது ஷாவுல் ஹபீப். என்னோட வாப்பா நாயகத்துல பேர் உம்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. ரெண்டு பேர் கண்ணுமா அவங்களோட வாப்பா பேரும் சையீது ஷாவுல் ஹபீப். வாப்பா நாயகத்துல வாப்பா பேரும் சையீது ஷாவுல் ஹபீப். அதுல ஒரு இடத்துல அதனால அவங்க ரெண்டு பேர வாலிதைன் ஷரீஃபினுடைய திருநாமமா இருக்கிறதுனால என்ன செய்து வாப்பான்னு கூப்பிடுவாங்க. பேரு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. செய்து ஷாவுல் செய்து வாப்பா தான் மசூரா படிச்சு நான் ஒரு எல்லா இடத்துலையும் அஜ்மீர் செய்து சர்க்கார் ஹசரத் குப்லா அவங்க செய்து சர்க்கார் கூப்பிட்டதுனால வேற நினைச்சாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன நாயகம் செய்தனா அப்துல்லா நாயகத்துல திருநாமத்தை வச்சுட்டு அப்துல்லான்னு கூப்பிட மாட்டாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? தாஹிர். காரணம் என்ன? நாயகத்துல வாப்பா தாஹிரானவங்க. அறியாம வருது. அது நகரு வேற ஒண்ணும் இல்லை. புரிஞ்சா? அதை கண்டிச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருந்தா அது பாத்துல போயிடும். புரிஞ்சாப்பா? அப்ப அது என்னது? நல்லா கவனிக்கணும். வாப்பாட திருநாமத்தை வச்சு அப்துல்லான்னு கூப்பிடல. அப்துல்லான்னு கூப்பிடல. பேர் வைக்கிறதுலே விசேஷமான பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம். நாங்க கண்மன் நாயகம் அப்படி அப்துல்லாங்கிற பேரை வச்சு அப்துல்லான்னு கூப்பிடல. காரணம் என்ன? நாயகத்துல வாப்பா நாயகத்துல பேர். அப்ப நமக்கு இங்க இப்ரத் உஸ்வத் கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையாவோட உம்மா வாப்பாட பேரை வச்சா அந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. ஒரு லகபு சிறப்பு பேர், ஒரு பட்ட பேர் வச்சு, ஒரு அழைப்பு பேர் வச்சு கூப்பிடுங்க. ஆனா இதமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? இங்க வழிகாட்டுறாங்க, அழகிய முன்மாதிரி தராங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? சரி.
அழகிய முன்மாதிரி தாராங்க நாயகம் அவர்கள். அப்துல்லான்னு பேர் வச்சு எப்படி கூப்பிடுறாங்க நாயகம்? தாஹிர். தாஹிர் புரிஞ்சா? அப்துல்லா தாஹிர். அப்துல்லா ரெண்டாவது பிள்ளை. அவங்களோட நானா காசிம். காசிம் எப்படி கூப்பிடுவாங்க? தையிப் கூப்பிடுவாங்க. காசிமே தையிப். புரிஞ்சு? காசிமே தையிப்னு கூப்பிடுவாங்க. புரிஞ்சு? காசிமுக்கு இன்னொரு பேர் என்ன? சையதுனா காசிம் நாயகத்துக்கு பேரு தையிப். கண்மணி நாயகம் அவர்களுக்கு கதீஜா அம்மாவுக்கு பிறந்த எஜமானிமா ஃபாத்திமா நாயகத்துடைய மூத்த நானா, அவங்கள சிறப்பான காசிமுக்கு பேர் என்ன? தையிப். சையதுனா அப்துல்லா செல்ல கண்மணி அவங்களுக்கு பேர் என்ன? தாஹிர். இந்த சையதுனா காசிம் நாயகம் சையதுனா அப்துல்லா நாயகம் ரெண்டு பேரும் உம்மா கதீஜா நாயகத்துடைய பக்கத்தில் இருக்கிறாங்க. காஜா நாயகத்து பக்கத்தில் என்ன? உம்மாட உருஸ் முபாரக் சிறப்பா தையிப் நவாஸ் அவங்கள அப்துல்லாத கொண்டுட்டு போனாங்க. இது மாதிரிமா கதீஜா நாயகத்தில் ஜியாரத் செஞ்சுருக்கோம். அடிக்கடி நம்மளுக்கு தௌஃபீக் தரணும் மாஷா. உம்மாட ஜியாரத் செய்யணும். கதீஜா நாயகத்துடைய நாலு ஷரீஃபுடைய பிச்சையை நம்ம வாங்குறதுக்கு நம்ம காஜா நாயகம் நமக்கு அடிக்கடி அருள் செய்யணும் மாஷா. புரிஞ்சா? கதீஜா நாயகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க யாரு? சையதுனா காசிம் அலைஹிஸ்ஸலாமும் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம். புரிஞ்சா? உஸ்மான் ஹாரூன் நாயகம் கண்மணி நாயகத்தோட இந்த செல்ல கண்மணிகளான சையதுனா காசிம் நாயகம் சையதுனா அப்துல்லா நாயகம் ரெண்டு பேருடைய ஒளிமயமான காலடியில உஸ்மான் ஹாரூன் நாயகம் இருக்கிறாங்க. உஸ்மான் ஹாரூன் நாயகத்துடைய ரவுலா ஷரீஃப் இருக்கிற இடம் எது? ஜன்னத்துல் மௌலால எஜமானிம்மா அவ்வள உம்முல் மூமினீன் கதீஜா நாயகியுடைய சங்கையான சிறப்பான திருப்பாத மலரடியில கதீஜா நாயகி நடுவில் இருக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் சையதுனா காசிம் நாயகம் சையதுனா அப்துல்லா நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து. அதுக்கு பக்கத்துல கண்மணி நாயகத்துடைய சின்ன வாப்பா, உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களுக்கும் மூல பிதாவான நாயகத்துல் நஃப்சுல் கரீமான ரசூலுல்லாஹ்வுடைய கபுதுல் கரீமான சையதா ஃபாத்திமா நாயகத்துடைய ஒளிமயமான அருமை மணாளர், அரிசில் நடந்த தெய்வீக திவ்ய திருமணத்தின் நாயகர் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பெற்றெடுத்த பெருமானாரான ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன அப்பா சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த சவால் மாசம் பிற 13 உருஸ் முபாரக் இன்ஷாஅல்லாஹ் மஜ்லிஸ் ஸைஃபுல் சிறப்பா செய்யும். அப்ப என்ன? கதீஜா நாயகி சையதுனா அப்துல்லா நாயகம் சையதுனா காசிம் நாயகம் நவந்துக்கார் சையதுனா அபூ தாலிப் நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எல்லாரும் திருப்பாத மலரடியில இருக்கிறாங்க. யாரு? உஸ்மான் ஹாரூனி நாயகம். கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருப்பார்வை எங்க சதாவும் இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிறாங்க உஸ்மான் ஹாரூன் நாயகம். மாஷா. புரிஞ்சா? கதீஜா நாயகத்தின் திரு ஹதரத் என்ன? கதீஜா அம்மாவுடைய அம்மா கதீஜா நாயகி அவர்கள் வாசம் செய்யக்கூடிய அவர்கள் வாழக்கூடிய அந்த மாளிகையை கண்மணி நாயகம் சதாவும் அவங்களோட விசேஷ திருப்பார்வையில வச்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அந்த தெய்வீக திவ்ய திருப்பார்வையுடைய அருள் மழை எங்க பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறதோ அந்த அருள் மழை பொழியக்கூடிய இடத்துல வாசம் செய்யறாங்க. யாரு? காஜா நாயகத்துடைய சர்க்குருநாதரான சேகநாயகமான காஜா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா. அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் இடத்துல எந்த அளவுக்கு மகா உன்னதமான பிரியத்திற்குரிய நாயகராக ஒளி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க உஸ்மான் ஹாரூனி ஆண்டவர்களுக்கு. மாஷாஅல்லாஹ் நமக்கு விளங்க முடியும். புரிஞ்சா? விளங்குதா? ஜியாரத்துக்கு வந்து கதம் கோசி வந்து பட்டு வந்தா பத்தாதுங்க, விளங்கணும். மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் என்ன விளக்கம் கொடுக்கிறது தான் உன் பேர்ல அல்லாஹ் காட்டக்கூடிய ரஹ்மத்திலே மிகப்பெரிய ரஹ்மத். மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? அதான் குர்ஆன் சொல்லுது. மாஷாஅல்லாஹ். யூத்தில் ஹிக்மத மையஷா. அல்லாஹ் யாருக்கு விவேகத்தை கொடுக்கிறானோ ஃபக்கது ஊத்திய கைரன் கதீரா. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கணக்கில்லாத நன்மையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறாங்கிறத அர்த்தமாகவும் சொல்லுகிறாங்க. அல்லாஹ் கணக்கில்லாத அன்லிமிட்டெட் மாஷாஅல்லாஹ் பிலா ஹத். அரபியில் சொன்னா பிலா ஹத் கைரன் கதீரா அல்லாஹ் அத்தா செஞ்சிருக்கிறதுடைய அடையாளமாகும். பக்கத்து ஊத்திய
ஹைரன் கதீரா குர்ஆன் சொல்லுது. புரியுது? அப்ப என்ன அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் விளைஞ்சு கொடுக்குறான். இல்மு யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்க்கு சொந்தமானது. இப்பதான் சொன்னேன், பெரிய பரல் அல்லாஹ் காப்பாற்ற. நீ காலம் பூரா இருந்து ஒன்றும் தெரியாம போயிட்டா அல்லாஹ் காப்பாற்ற பெரிய முசீபத் அது. தௌபாசி தாமரைக்கு கீழே என்ன காலம் பூரா தவக்கல உட்காந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது தாமரையில் உள்ள அந்த அந்த மகரந்தத்தை என்னைக்காவது அது டேஸ்ட் பண்ணிருக்குமா? இல்லை. என்னைக்கோ ஒரு நாளைக்கு தேன் பூச்சி வரும், ஒரு செகண்ட் உட்காந்து என்ன அது கொண்டு விட்டு போயிடும். இது காலம் பூரா தவக்கல் என்ன தாமரைக்கு அடியிலேயே இருக்கும். கோன்னு கத்திக்கிட்டு புரிஞ்ச வழங்குதா? இப்போ மசாலா என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிமயமான புனித குடும்பத்துடைய மகத்துவத்தை குர்ஆன்ல அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பேசுறான். குர்ஆன் முழுக்க அல்லாஹ் பேசுறான், ஒரு இடத்துல பேசுறான். விளங்குச்சா? அப்ப நாம என்ன அதை விளங்காம போயிட்டோம்னு சொன்ன அல்லாஹ் காப்பாத்த அதை விட பெரிய முசீபத்து ஒண்ணும் கிடையாது. அந்த முசீபத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை ரட்சித்து என்ன செய்யறான்? நம்ம விளங்குறதுக்கான தௌஃபீக்க அவன் ஹபீபான ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய மதத்தை இனாயத்து கொண்டு அல்லாஹ் நமக்கு அத்தா செய்யறான். புரிஞ்சா? ஹாஜானா இஷ்டப்படாம இங்க வந்து நம்ம பேச முடியாது. புரிஞ்சா? ஹாஜா நாயத்துடைய அருளாட்சி சல்தனத்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத குர்ஆன் ஹதீஸ் ப்ரூஃப் பண்ணது நம்ம ஈமான். அது உலகியல் ரீதியா பார்த்தா வெள்ளக்காரன் கூட சொல்லிட்டு போயிட்டான். எப்படி? இந்தியாவில் மாசால என்ன எந்த காலத்துல யார் வந்து ஆட்சி பண்ணாலும் அது ஒரு ரீசன் தானே தவிர அசல்ல ஐனியத்துல உண்மையிலே ஹக்காக ஆட்சி பண்றது ஒரு கிரேட் ஷ்ரைன்ல இருந்து ரூலிங் நடக்குதுங்கிறான். எதை மாஷாஅல்லாஹ் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய ஹதரத் ஷரீஃபை கிரேட் ஷ்ரைன் சொல்லி அவன் H12ங்கிற ஒரு இங்கிலீஷ் புக் H12 அந்த H12ங்கிற இங்கிலீஷ் புக்கு அஜ்மீர் சம்பந்தமான விஷயங்கள் உள்ளது மாஷா. அது வெள்ளக்கார காலத்தில் வெள்ளக்காரன் எழுதுனது. புரிஞ்சு அதில் போடுறான். புரிஞ்சா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன நிஜமா ஹாஜா சர்க்கார் அவர்கள் கராமத் நம்ம என்ன செய்ய இந்த சுச்சுவேஷன் நம்ம வந்தோம். என்ன டிராஃபிக் ஃப்ளைட் என்ன கரெக்ட் டைமில் டிபார்ச்சர் ஆகியிருந்தா நம்ம மதராஸில் தான் இருக்கும். நிஜமா ஃப்ளைட்டை நமக்காக டிலே ஆகி ரஹமத்து காட்டி என்ன செஞ்சாங்க? நம்மளை அல்ஹம்துலில்லாஹ் சர்க்கார் கொண்டுட்டாங்க. ஒன்று நம்ம ஹாஜா நாயத்திலே கிருபையை பார்க்கணும், அருளை பார்க்கணும், கராமத்தை பார்க்கணும். துவா கேட்டாச்சு, என்னைக்கோ கராமத்து நடக்குன்னு எதிர்பார்த்துருக்கிறது இல்லை. கராமத்து நடந்துக்கிட்டே இருக்குது மாஷா அல்லாஹ். நடக்கும் அல்ல, ஃபியூச்சர் அல்லடா, பிரசன்ட் மாஷா அல்லாஹ் நடந்துக்கிட்டே இருக்குது மாஷா அல்லாஹ். சில பேர் என்ன செய்வான்? ஏன் தான் அல்லாஹ் எப்படி சோதிக்கிறானோ? அல்லாஹ் சோதிச்சு ஒன்னால தாங்க முடியுமா? அட நீ வேலை செய்யற இடத்துல முதலாளி சோதிச்சா ஒன்னால தாங்க முடியாது, நீ விட்டுட்டு ஓடி போயிடுற. அல்லாஹ் சோதித்தவன் தாங்க முடியுமா நம்மளால? புரிஞ்சா? இது என்னப்பா? நன்றி கட்டத்தனமான வார்த்தை. நன்றி கட்டத்தனமான அல்லாஹ் சோதிக்கல, அல்லாஹ் நம்ம மீது ரஹமத் செஞ்சு வச்சிருக்கிறான். அவன் அருள அல்லாஹ் நமக்கு தாராளமா ஆச்சு கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீம முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நம்மளை ஈமான் கொள்ள வச்சிருக்கானே. இதை விட மிகப்பெரிய அருள் வேற ஒண்ணும் கிடையாது மாஷா. இதை விட மிகப்பெரிய அருள் வேற ஒண்ணும் கிடையாது மாஷா. விளங்குச்சா? ஈமான அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி, இதை விட மிகப்பெரிய அருள் வேற ஒண்ணும் கிடையாது மாஷா. புரிஞ்சா? ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? ஒரே இயக்கத்திலையும் பஞ்சத்திலையும் தான் என்ன பஞ்சத்தையும் இயக்கத்தையும் தான் என்ன செய்யறான்? திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதனாலதான் நமக்கு நாயகம் சொல்லித்தாராங்க அவங்க திருவாயால. ஒரு மனுஷனுக்கு என்ன இந்த பஞ்சகோளம் மோதல் ஒரு மென்டாலிட்டி திங்கிங் இருக்குதுல்ல, அது அவனை குஃபுர் வரையிலே கொண்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் மாஷா அல்லாஹ். ஆமீன். புரிஞ்சு? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் குஃப்ரி வல் ஃபக்ரின்னு சொல்லி கண்மன் நான் துஆ கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் துஆல அல்லாஹ் நம்மளுடைய குடும்பத்தை நம்முடைய அகலை அல்லாஹ் சேர்த்து வைக்கணும். ஆமீன். நாயகத்துடைய இப்ராஹிம் கரீமான ஹாஜா மொய்னுதீனுடைய பரக்கத். ஆமீன். விளங்குது சார்?
அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்னமா அப்போ மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் எது அல்ஹம்துலில்லாஹ் தூக்க முசீபத்து இருக்கிறது பெரிய வியாதி அது வணங்குச்சா அது பெரிய வியாதி அது என்ன சில பேருக்கு போதும் போது தொழுவும் போது எலும்பு படிக்கும் போது தான் தூக்கம் வரும் அதே இப்போ மஜ்லிஸ் முடிஞ்சவன பாரு தூக்க மாட்டான் நல்லா இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து அப்போ என்னது அது ஒரு ஷைத்தானியத்து அது ஒரு ஷைத்தானியத்து ஷாஃபி மாம் சொல்கிறாங்க எனக்கு திஷ்டி ஏற்பட்ட ஆயின் ஏற்பட்டா எனக்கு என்ன செய்யும் நான் இப்போ ஹதீஸ்கள்லாம் மறந்து போகும் எனக்கு யாருக்கு ஷாஃபி மாம் அவங்களே பெரிய குத்துபுல் வஜூத் உலகத்தை சுற்றியும் காஃப்னு ஒரு மலை இருக்குது காஃபு மலைன்னு பேர் அந்த காஃபு மலைக்குள்ள தான் அந்த உலகம் இருக்குது ஷேகுல் அக்பர் முஹீத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு ஃபுதுஹாத் மக்கியாங்கிற கிதாபுல சொல்றாங்க உலகத்தை சுற்றி காஃபுங்கிற மலை இருக்கு அந்த மலை காஃபு மலை உள்ளக்கத்தான் என்ன வானம் பூமி மட்டுமல்ல வானம் பூமி கடல் மலை தடல் காடு எல்லாமே உள்ளதா இருக்குது காஃப் மலைக்குள்ள காஃபுங்கிற மலை ஒரு பெரிய ஒரு வட்டம் மாதிரி இருக்குதுமா புரிஞ்சா இந்த பானைக்குள்ள என்ன பானைக்குள்ள சர்பத்து இருக்கிற மாதிரி சர்பத்து கிடைக்கிறதுக்கு தோண்டி கிடைக்கல இந்த கோலத்தில் இமாம் மாலிக் அபூ கரைக்கி வருது சர்பத்து புரிஞ்சா அந்த பானைக்குள்ள என்ன சர்பத்து இருக்கிற மாதிரி ஃப்ளாஸ்க்குள்ள என்ன டீ வைக்கிற மாதிரி பால் வைக்கிற மாதிரி ஃப்ளாஸ்க்குள்ள தானே இருக்குது அது போல் மாசால என்ன காஃபு மலைக்குள்ள தான் இந்த மொத்த ஆழமும் இருக்குது காஃபு மலை ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்குது ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சா அப்பேற்பட்ட காஃபு மலையில அதுல அடிவாரத்திலிருந்து உச்சிக்கு ஏறணும்னு சொன்னா ஒரு காலத்துல குத்துபா இருக்கிற குத்துபு ஜமானுக்கு 40 நாள் ஆகுமா யாருக்கு குத்துபு ஜமானுக்கு சாதாரண ஆளுக்கு இல்ல குத்துபு ஜமானுக்கு 40 டேஸ் ஆகும் ஏறதுக்கு மாசா விளங்குச்சா குத்துபுல் உஜூதா இருந்தாங்கன்னு சொன்னா குத்துபுல் உஜூத் குத்துபுல் அக்தாபுக்கு மேல குத்துபுல் உஜூத் குத்துபுல் அக்தாபையே செலக்ட் பண்றது குத்துபுல் உஜூத் தான் படிக்கிறீங்களா மௌலல் புகாரி அப்பாட பதில் சரிவில் குத்துபுல் உஜூத் மௌலல் புகாரி அப்பா நாயகம் எல்லாருக்கும் விநாயகத்து கொடுப்பாங்க குத்துபு ஸ்தானத்தை கொடுப்பாங்க படிக்கிறீங்களா மதுகளை அதுதான் குத்துபுல் உஜூத் மாஸ்டர் குத்துபுல் உஜூத் என்ன செய்வாங்கன்னா அவங்க சொன்னாரு குத்துபுல் உஜூத் மாஷா அல்லாஹ் ஃபஜருக்கு தொழுதுட்டு அவங்க ஏற ஆரம்பிச்சாங்கன்னா இஸ்ராக்குள்ள ஏறி முடிச்சுவாங்க நல்லா கவனிக்க குத்துபுல் ஜமானுக்கு எத்தனை நாள் ஆகும் 40 நாள் ஆகும் 40 டேஸ் குத்துபு ஜமான் விலாயத்தில் பெரிய அந்தஸ்து இப்போ உதாரணத்துக்கு மதராசில் எத்தனையோ அவுலியாக்கள் இருக்கிறாங்க குத்துபு ஜமான் ஒருத்தர் கிடையாது குத்துபு ஜமான் யாரு மாஷா அல்லாஹ் மதராசில் சையது மூசா சகாரி இருக்கிறாப்புல புரிஞ்சா அது மாதிரி என்ன எத்தனையோ அவுலியாக்கள் இருக்கிறாங்க இல்லை குத்துபு ஜமான் மதராசில் யாரு மாஷா அல்லாஹ் பஹருல் உலூம் சர்க்கார் தான் குத்துபு ஜமான் மாஷா பஹருல் உலூம் மௌலானா அப்துல் அலி முகமது அய்யூபி காதிர் லக்னவி அல் மதராசி ஹாஜானாத்துடைய நூறு மாஷா அல்லாஹ் அவங்க தான் குத்துபு ஜமான் மாஷா அவங்க ஏறுறதுக்கு எத்தனை நாள் ஆகுமா 40 நாள் ஆகும் குத்துபு ஜமானுக்கு எதுல வருது மறந்துடாது எதுல வருது ஃபுதுஹாத்துல் மக்கியால ஷேகுல் அக்பர் முஹீத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு எழுதுறாங்க புரிஞ்சா இப்னு அரபி நான் சொல்றேன் புரியுதா 40 நாள் குத்துபு ஜமான் ஏறுறது குத்துபுல் உஜூத் ஏறுறதுக்கு மாஷா அல்லாஹ் ஃபஜர் தொழுவிட்டு இஷ்ராக்கெல்லாம் அது உச்சிக்கு போயிடுவாங்க புரிஞ்சா ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஜர் என்ன காஃபு மலையுடைய அடிவாரத்தில் தொழுவாங்களா மாஷா அல்லாஹ் இஷ்ராக் அதோடைய ஃபௌக்குல தொழுவாங்க யாரு குத்துபுல் உஜூத் இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அல் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஃபஅலைனா பரக்காத் மின்ஹுமா தஆலா ஆமீன் யாரு மாஷா அல்லாஹ் குத்துபுல் உஜூத் மாஷா அல்லாஹ் அப்பேற்பட்ட குத்துபுல் உஜூத் சொல்றாங்க எனக்கு மாஷா அல்லாஹ் திஷ்டி ஏற்பட்டா எனக்கு மறந்து போகும் ஹதீஸ்கள் மறக்கும் எனக்கு ஒரே டயர்டாகவே இருக்கும் உடம்பெல்லாம் வலிக்கு எனக்கு தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் என்ன செய்வேன் அஹ்லு பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதா நஃபீஸத்து பிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா நான் என்ன செய்வேன் தண்ணியை கொண்டு போய் கொடுப்பேன் அம்மா அதில் என்ன செய்வேன் எதுமானுமா
துப்பி கேட்கணும், முபாரக்கான உண்மையில துப்பி கொடுப்பாங்க. நான் அதை குடிச்சிட்டேன்னு சொன்னா எனக்கு மாஷாஅல்லா. யாரு சொல்றா? இமாம் ஷாஃபி. நாம ஏமாத்தணும். எங்க போவேன்? காஃபு மலைக்கு இல்லை, மதராசில் என்ன பல்லாவரத்தில் உள்ள மலையை கூட நாம் சுமூத்தூரடி ஏறினா இஸ்ராக்கெல்லாம் ஏற முடியாது. நான் ஏறி பார்த்துருக்கேன். நல்லா நடக்கிற காலம், நல்லா வேதாவெல்லாம் நல்லா நடக்க, நல்லா நல்லா போய் நடக்க வச்சிருக்கிறான். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பல்லாவரத்தில் உள்ள மலையில் ஏறணுமா சார்? மலை ஏறணுங்கிறதுக்காக இப்போ காலையில் 10 மணிக்கு ஏறிட்டு 2:30 மணி ஆச்சு மேலே போகிறதுக்கு.